கதிரவன் ஒளி வீசும் கொலம்பியாவின் ஒரு சிறிய தோட்டத்தில் பாப்லோ என்ற ஒரு சின்ன காஃபி கொட்டை கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தான். தூர நாடுகள், வாசனைமிக்க பானங்கள், மக்களின் மகிழ்ச்சி. இவை பற்றிய கதைகளை பெரிய காஃபி கொட்டைகளிடம் கேட்டிருந்தான். அவனும் ஒரு நாள் அதை பார்க்க விரும்பினான். ஒரு நாள் பயிற்சியுள்ள கரங்கள் அவனை வெகுநேரம் காத்திருந்த பசுக்கொட்டையிலிருந்து எடுத்து மற்ற கொட்டைகளுடன் ஒரு கூடையில் வைத்தன. சுத்தம் செய்யப்பட்டு உலர்த்தப்பட்டு எரித்தவுடன் அவன் ஒரு ஆழ்ந்த அடர்ந்த நிறமடைந்தான். அதன் வாசனை தீவிரமடைந்து அவன் உணர்ந்தான். இது தொடக்கமே. பொருத்தமான ஒரு பையில் அடைக்கப்பட்டு அவன் கடல் கடந்து நியூயார்க் நகரத்திற்கு சென்றான். அங்குள்ள ஒரு கஃபேவில் ஒரு திறமையான காஃபி தயாரிப்பாளர் அவனை மெல்லிய தூளாக அரைத்தான். காய்ச்சிய தண்ணீர் அவன் மீது ஊற்றப்பட்டது. உடனே ஒட்டுமொத்த கடைமணம் வீசியது. அவனை ஒரு எழுத்தாளர் பருகினார். அவள் கண்கள் பிரகாசித்தன. பாப்லோவின் சாரம் அவளை தொட்டுவிட்டது. அவள் உடனே தன் பேனாவை எடுத்து ஒரு புதுமையான கதையை எழுதத் தொடங்கினார். அந்த கணத்தில் பாப்லோ உணர்ந்தான், அவனது பயணம் முடிந்தது. ஆனால் அவன் ஒரு சிறு கொட்டையாக மட்டுமில்லாமல் விழிப்புணர்வு, ஆறுதல் மற்றும் சிந்தனைக்கான தூண்டுகோல் ஆனான்.